அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு என்ன தகவல் பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் தமிழகத்தினுடைய உணவுத்துறை பாதுகாப்பு அதிகாரியா இருக்கக்கூடிய சதீஷ் அப்படின்றவர்கள் வந்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க. எதை பத்தினா தடுப்பூசணியை பத்தி அதுல சுவைக்காண்டி, நிறத்துக்காண்டி வந்து ஊசி செலுத்துறாங்க அப்படின்ற அதாவது ஒரு விழிப்புணர்வு காணொலி தான் அவர் வெளியிட்டிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு காணொலி என்னாச்சுன்னா, மக்கள் மத்தியில போயிட்டு ஒரு எதிர்மறை சிந்தனையை உருவாக்கிடுச்சு. ஐயோ! பழங்கள்ல பூரா அப்படி பழங்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தடுப்பூசணி சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு உளவியல் போனனால வியாபாரம் அதிகமா தர்பூசணி போல. அப்ப அந்த வியாபாரிகள் மொத்த வியாபாரிகள் போயிட்டு விவசாயிகள்ட்ட போல. அப்ப விவசாயிகள் பூரா பாத்துருக்காங்க, என்னடா அப்படி நடக்குது? ஏன் வந்து தர்பூசணியுடைய விலை போகாம இருக்கு அல்லது வியாபாரம் போகல அப்படின்னு பார்க்கும்போது இந்த காணொலி ஒரு 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 துண்டு வச்சுட்டா இருந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு இன்னைக்கு வந்து விவசாயிகள் எல்லாம் வந்து தன்னுடைய வழிகளையும் தன்னுடைய பொருளாதார இழப்புகளையும் இன்னைக்கு இதுல எந்த தீமையும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த தர்பூசணியை பத்தின நன்மைகளையும் வந்து இன்னைக்கு எடுத்து சொல்லி ஒரு பத்திரிகை சந்திப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல நல்லது கெட்டது எல்லாமே இருக்குங்க. இப்ப இங்க வந்து எப்படி எப்படி கட்டமைச்சிருக்காங்கன்னா, இனிப்பு சாப்பிட்டா உனக்கு சுகர் வந்துரும். ஆனா இனிப்புக்கும் சுகருக்கும் சம்மந்தம் இல்ல. அதுதான் வந்து உண்மையான நீங்க மருத்துவர்ட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க. ஏன்னா சுகர்ன்றது எல்லா குளுக்கோஸ்ன்றது எல்லா இதுலயும் இருக்கு. எல்லா உணவுப் பொருளும் இருக்கு. அதனால சுகர்ல மட்டும் அது இல்ல. அதே மாரி பாத்தீங்கன்னா, உப்பு சாப்பிட்டா உனக்கு வந்து கிட்னி பிரச்சனை வரும். ஆனா உங்க நாக்கினுடைய அளவுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா கிட்னி வந்து வேலை செய்யறதுக்கு அது மாதிரி நிறைய சொல்லலாம். பிபி நிறைய இது போன்று உணவு அதாவது ஆங்கில மருத்துவம் வந்து மக்களை எப்படியெல்லாம் பீரியட் செய்து அதன் மூலம் எப்படி வணிகம் நடத்துகின்ற வந்து ஐயா ஹீலே பாஸ்கர், ஐயா உமர் பாரூக், ஐயா நம்மாழ்வார் இது போன்ற அதாவது இயற்கை வாழ்வியலை பேசக்கூடியவர்கள் வந்து பேசியிருப்பாங்க. நீங்க அவங்களை பார்த்தாவே தெரியும். அது இன்னைக்கு விவசாயி கூட கேட்டிருந்தாங்க. அந்த ஐயா சொல்ற மாதிரினா ஏன் வந்து அவர் வந்து கார்பரேட்டுகளுடைய குளிர்பானங்கள்ல எவ்வளவு தீமைகள் இருக்கு அதை பத்தி அந்த உணவுத்துறை பேச மாட்டாங்க. அதே மாதிரி கார்பரேட் தயாரிக்கக்கூடிய நிறைய பொருட்கள் நீங்க மினரல் வாட்டர் கூட பாருங்க, அதுல எந்த ஒரு மினரல் சத்தும் இருக்காது. சரிங்களா? அதே வந்து கார்பரேட்டுக்கு நிறுவனம் தயாரிக்கக்கூடிய ஒரு குளிர்பானத்துல வந்து இயற்கை நேச்சுரல் லெமன் ஜூஸ் அல்லது ஆரஞ்சு ஜூஸ் அல்லது அன்னாச்சி பழ ஜூஸ் இப்படி ஏதோ எல்லா ஜூஸ் விற்பாங்கல்ல. எப்படிங்க நீங்க ஒரு வீட்டுல ஒரு ஆப்பிள் ஜூஸ் தயாரிச்சீங்கன்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் கெட்டு போயிடும். இதே ஆரஞ்சு ஜூஸ் 1 மணி நேரம் கெட்டு போயிடும். அதுல பாட்டில் இருக்கிறது எப்படி இருக்கு? இதெல்லாம் நம்ம அறிவு கொஞ்சமாச்சும் யோசிக்க மாட்டோம். இதைத்தானே வந்து நம்ம சமூகத்தில் ஒரு காணொலி போட்டிருந்தோம். பகுத்தறிவாளர்களை இதை பத்திலாம் கேள்வி கேளுங்க அப்படின்னு. சரி, ஐயா வந்து இந்த தர்பூசணி பாதிப்பை பத்தி சொல்லிட்டாரு. இந்த சாராய கடை மூக்கு முத்து மக்களை பூரா கொள்றாங்களா, அதை பத்தியும் கொஞ்சம் பேசியிருக்கலாம்ல, அதை பத்தி ஒரு விழிப்புணர்வு பதிவு போட்டிருக்கலாம்ல. சொல்ல மாட்டாங்க. இது வந்து இந்த சமயத்துல வந்து இது போன்ற காணொலி வெளியிடுவது வந்து முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளுக்கு பின்னாடி இருக்கு அப்படின்றத அரசியல் நிறைய பேசிட்டாங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்துல வந்து தர்பூசணி, வெள்ளரிக்காய், பேரிக்காய் இது போன்ற நம்ம நாட்டு இயற்கை வாழ்வியல் சம்பந்தப்பட்ட இந்த குளிர்பான பொருட்கள் வந்து விற்பனை ஆகக்கூடாது. அதாவது அந்நிய கார்பரேட்டுடைய அந்த குளிர்பானங்களை விற்பனை ஆகணும். அதுக்காண்டி இது போன்ற செய்திகளை வந்து ஊடகங்கள்ல பரப்புறாங்க. சரிங்களா? அதை பத்திலாம் ஒண்ணுமில்ல. அதுக்கு வந்து நீங்க தர்பூசணியை பயம் இல்லாம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய காணொலிகள் வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. அது வந்து அண்ணன் பாரிசாலனா இருக்கட்டும், அண்ணன் இயற்கலன் தவம் அப்ப அவர் கூட வந்து அதை எப்படி கண்டுபிடிக்கலாம். அதாவது நீங்க ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அதை தேய்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சிவப்பு கலர்ல வரும். அதை போய் தண்ணீர் அலசிட்டீங்கன்னா கலர் போயிருச்சுன்னா அது ஒண்ணும் இல்லை. கலர் இருந்துச்சுன்னா நம்ம அதை கொஞ்சம் சந்தேகப்படலாம். ஆனா இன்னொன்னுன்னா முக்கியமா வந்து ஊசி போடுறதா சொல்லுவாங்க. ஊசி போட்டா ஒரு பழம் ஒரு நாளே கெட்டு போயிடும். ஏன்னா அதுக்குள்ள காத்து போன சொல்லி அது வந்து ஊசன விட மாதிரி அடிச்சு போயிடும். அதனால ஊசி போடுறதுக்கு 99% வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிறைய இன்னைக்கு காணொலிகள் ஆர்வலர்கள் இயற்கையாளர்கள் வந்து இது முழுக்க முழுக்க கார்பரேட்டுகளால் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு செய்தி. சரிங்களா? இன்னைக்கு அவரே வந்து உணவு இன்னைக்கு வேற இடத்துக்கு போறாரு. ஒரு ஹோட்டல்ல உணவு சாப்பிட்டு இந்த மாதிரி பாதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டு போறாரு. அங்க போயிட்டு உடனே ஒரு ஃபோன் கால் சொல்லி திரும்பி வந்துட்டாரு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் வேற்றுக்கிரகவாசி இருக்கானா இல்லையான்னு கூட கண்டுபிடிச்சலாம். ஆனா யார் அந்த சாருன்னு யாரு இப்ப போன் கால் மட்டும் கண்டே பிடிக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு? அப்படிதான் இருக்கு. யாரு போன் அடிச்சாவோ என்னவோ வந்துட்டாரு அந்த அப்ப இன்னைக்கு அவர் என்ன சொல்லிருக்காருன்னா, அவரே வந்து இல்ல தர்பூசணி நீங்க சாப்பிடுங்க. எங்கேயோ ஒண்ணு நடக்கிறது தான் சொல்லி காட்டினா அதை நாங்க அரசாங்கம் பாத்துக்கிறோம். அதே நாங்க பார்த்து அதை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா மக்கள் பயந்துருக்க மாட்டாங்களே. இது போன்ற செயல்களை செய்யக்கூடியவங்க கடுமையான தண்டனை வழங்குவோம், அவதாரம் பண்ணுவோம். அதை அரசாங்கம் பார்த்துக்கிறோம். அதை நாங்க வந்து கலப்பட பொருள் கலக்காம நாங்க வந்து கண்டுபிடிச்சிருவோம். அதை நாங்க பார்த்துக்கிறோம். மக்கள் கொஞ்சம் தெளிவா இருப்பாங்களே. சரிங்களா? இதற்கு மக்களே நம்ம தான் விவசாயிகளை வாழ வைக்கணும். சரிங்களா? விவசாயம் வந்து ஏற்கனவே விவசாயிகள் வந்து விவசாயத்துல இருந்து மிக வெளியே போய்கிட்டு இருக்காங்க. அவங்களை வெளியேற்றதுக்கான வேலைகளை இங்க கார்பரேட்டுகளும் அரசாங்கமும் சேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அதுல ஒரு பங்கு. இதெல்லாம் ஒரு பங்கு. இது போன்ற செய்திகளும் எல்லாமே ஏற்கனவே பாத்தீங்கன்னா விமானம் வருது அது வருதுன்னு சொல்லி நம்ம விவசாய நிலங்களை புடுங்குறாங்க.
இதனால போய்கிட்டு இருக்கு. நம்ம தான் வந்து விவசாயிகளை காக்கணும், நம்ம தான் விவசாயிகளை வாழ வைக்கணும். தர்பூசணியை வாங்குவோம், விவசாயிகளை வாழ வைப்போம். நம்மளோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஆதரவு கொடுங்க. நன்றி.